ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம், உங்களை விட மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் இந்தியா வீழ்த்தணும்னா அந்தளவுக்கு ஈஸி கிடையாது, எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக இந்திய அணியை பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் T20 போட்டி தோல்விக்கு இருத்தும், இரண்டாவது T20 போட்டி கட்டாய் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஓப்பனராக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணியோட ஓப்பனர் நட்சத்திர வீரர் குவின்டன் டி காக். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்திய அணியை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துடன் பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டி காக் அவர் தாங்க நட்சத்திர ஓப்பனர்னு சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, முதல் T20 போட்டிக்கு முழுக்க தோல்விக்கு காரணம் எங்களோட பேட்டிங் சொல்லுவேன். பேட்டிங் நல்ல ஸ்டார்ட் நான் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த ஸ்கோர் ஈஸியாக வின் பண்ணியிருப்போம். பட் இந்த தோல்வி எங்களுக்கு ரொம்ப ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது 5 போட்டி T20 தொடர்னால அடுத்த 4 போட்டி நாங்கள் நல்லா பண்ணால் சீரீஸை வெற்றி பெறுவோம். எங்களுக்கு இந்த போட்டி கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆக வேண்டிய ஒரு நாக் அவுட் சுச்சுவேஷன் மாரி நாங்கள் விளையாடணும். இன்றைக்கி கண்டிப்பாக இந்திய அணியை விட மாட்டோங்க. நாங்கள் எப்படியாச்சும் போராடியாச்சும் இன்றைக்கி வெற்றி பெறுவோம். எங்கள் அணி ட்ரெஸ்ஸிங்கும் பெருசாக எந்த ஒரு குழப்பமும் இல்லை. போனாட்டி வந்த டீம் அதே டீம் தான், ஒரு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக இந்த T20 சீரீஸ் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் நாட்டுக்கு போகும்போது இந்த கோப்பையை நாங்கள் எடுத்துகிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டி காக் பார்த்திங்கன்னா தலைவன் என்னங்க செம்மையாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஓகே, அவரோட கான்ஃபிடென்ட்லாம் எல்லாம் புரியுதுங்க. பட் இந்திய அணி நல்லா தரமான டீமாக இருக்காங்க. மோதி பார்த்ததாங்க யாருக்கு தெரியும். ஏன்னா முதல் T20 போட்டி வெற்றி பெற்றாங்க. அடுத்து இரண்டாவது T20 போட்டி இன்றைக்கி நைட்டு விளையாட போகிறாங்க. அது குறித்து தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு சவால் விட்டுருக்காரு. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணும் முதல்ல போலிங் எடுமா பேட்டிங் எடுமான்னு கேட்குறாங்க. ஆனால் யார் பேட்டிங் எடுத்தாலும் இன்றைக்கி ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் இருக்குன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி 200+ ஸ்கோர் யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாலும் அடிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி பிச்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதா தகவல் வந்திருக்குங்க பிச்சிலேருந்து. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறவங்க ஒரு 200-230 அடிச்சிட்டாங்கன்னா ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் ஃபுல் பேட்டிங் பிச்சுனால இன்றைக்கி ஒரு நல்ல ரசிகருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு நேரம் இருக்குன்னு சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. பட் டி காக் பார்த்தீங்கன்னா சவாலர் விட்டுருக்காரு. அவர் என்ன 100 அடிச்சு போட போகிறாருங்க, அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா வருது. பார்க்கலாங்க. ஏன்னா தேர்டு ODI போட்டியில் 100 அடித்தார். அதேமாதிரி இந்த வாட்டி 100 அடிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டுருக்காரு. அவரோட பேட்டிங் ரொம்ப பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம அவருக்குன்னே ஒரு பிளேயரை வளர்த்து வச்சுருக்கோம், ஹர்தீப் சிங். அவர் கண்டினியூவாக ஒரு விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு, அவுட் ஸ்விங் போட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் வருண் சக்கரவர்த்தி லெஃப்ட் ஹேண்டருக்கு சூப்பராக போடுவோம். நல்ல அவருக்கான ஆப்போசிட்டாக நல்ல ஒரு பிளேயர் வச்சுட்டு இருக்கோம் பவுலிங்கில். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கான்டென்ட்டுக்காக சொன்ன மாரி இன்றைக்கி எதனா பண்ணுவாரா, இல்லை ஹர்தீப் சிங் ஆர் வருண் சக்கரவர்த்தி யாருக்கிட்டனா விக்கெட்டை வீழ்ந்துருவாரா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இன்றைக்கி இல்லை அணியில் எடுக்கலாமா இல்லை சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? உங்களோட கருத்தை மட்டும் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.